விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியின் சூக்ஷமங்கள் இதோ. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் ஒரு ராசிக்கு கொடுக்க முடியுமானால் அந்த துன்பங்களை அனைத்தும் அவர் விருச்சக ராசிக்குத்தான் கொடுத்திருக்கின்றார் என்றே நான் கூறுவேன். விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இந்த உறவை நம்பலாம் சார் அப்படின்னா எந்த உறவை நம்பலாம்? இங்கே பாருங்க, விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா 3ல் 1 இவருக்கு லைஃப் லாங் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. புதன் தசையில் சனி புக்தி, சனி தசையில் புதன் புக்தி, த வெரி பேட் ஒஸ்ட் பீரியட். லக்கி கலர்ஸ் அப்படின்னு வருகின்ற பொழுது எந்த தசா புக்திகளெல்லாம் நல்லா உயர்வான ஒரு அமைப்புக்கு வருவோம், அதை சொல்லுங்க சார். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு நண்பர்களே, நாம் இந்த லக்ன வாரியாக ஒவ்வொரு லக்னக்காரர்களும் அவர்களுடைய குண அமைப்புகள், வாழ்க்கையில் அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள், எந்த உறவுகளெல்லாம் அவர்களுக்கு சிறப்பாக அமையும், எந்த உறவுகளிடமெல்லாம் அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், எந்த மாதிரியான தொழில் அமைப்புகளெல்லாம் அவர்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும், எந்த மாதிரியான காலகட்டங்களெல்லாம் உயர்வுகளை கொடுக்கும், எந்த மாதிரியான காலகட்டங்களெல்லாம் சற்று நிதானமாக கடந்து வர வேண்டியது, எந்த மாதிரியான தெய்வங்களை வணங்கலாம், சிறப்பான நிறங்கள், சிறப்பான எண்கள், சின்ன சின்ன பயன்பாட்டிற்காக, இப்படி என நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற லக்ன ராசி நேயர்கள் விருச்சக லக்னம் விருச்சக ராசி. விருச்சக லக்னம் விருச்சக ராசி நேயர்களே, பொதுவாகவே என்னுடைய முகத்தில் ஒரு பொன் சிரிப்பு, இந்த புன் சிரிப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புன் சிரிப்பு பார்த்தீர்கள் என்றால் விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரங்களை பார்த்தே வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பிரபலமான ராசிக்காரர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு 8-9 ஆண்டுகளாக. அந்த வகையில் விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியின் சூக்ஷமங்கள் இதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய குண அமைப்புகளை பற்றி பார்த்து விடலாம். ஏன்னா இந்த குண அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு, இது விருச்சக லக்னக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும். விருச்சக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 50% ஒரு 60% எடுத்துக்கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்த ஒருவருக்கான குண அமைப்புகள், எதிலும் சற்று கோபக்காரர்கள், டக்கு டக்கு டக்குன்னு எந்த ஒரு செயலையும் செய்து விடுவார்கள். இவர்களுக்கு மனோபலத்தை விட உடல் பலம்தான் அதிகம். யோசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் முரட்டுத்தனமாக நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னு இறங்கிடுவாங்க. யோசிக்காமல் இறங்குகின்ற ஒரு ஆட்கள் யாரும் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ராசியினுடைய தன்மையை நான் கூறுகின்றேன் நண்பர்களே, சரிங்களா? ஆக இவ்வாறாக விருச்சக லக்ன விருச்சக ராசியில் பிறந்தவங்க இந்த முன்பின் யோசிக்காமல் அகலக்கால் விட்டு விட்டு பின்பு யோசிக்கின்ற குணம் இயல்பாகவே இவர்களிடத்தில் உண்டு. சரி, அதே போல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் பிடிவாதத்தன்மையோடு நிற்கின்ற ஆட்களும் இவர்கள்தான். அவர்களுக்கு மனநிறைவு வராத பட்சத்தில் உறுதியான முடிவையும் உடைத்து மாற்றிக்கொள்வார்கள். முன்னுக்கு பின் முரணான மனநிலையும் செயல்பாடும் உடையவர்கள் விருச்சக லக்ன விருச்சக ராசியில் இருப்பவர்கள். நான் வெளிப்படையாகவே கூறுகின்றேன், அன்பு நண்பர்களே, தன்னுடைய உடல் பலத்தை முன்னிறுத்தி மன பலத்தை பின்னே தள்ளுபவர்கள் விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரங்க. நீங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் எந்த ராசி பலன் வீடியோவில் வேணாலும் எடுத்து பாருங்களேன், மேக்ஸிமம் விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவங்க நெகட்டிவிட்டியான கமெண்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது காலபுருஷனுக்கு 8வது வீடுங்க விருச்சக ராசி. நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களை போயிட்டு நீங்கள் அப்படி, நீங்கள் எப்படி, நீங்கள் உயர்வானவர்கள், நீங்கள் மகத்துவமானவர்கள், இந்த உலகையே ஆள பிறந்தவர்கள், இந்த உலகையே தலைகீழாக மாற்றப் போகின்றீர்கள் அப்படிலாம் பேசினோம்னா, யோ வேறு வேலை இல்லை உனக்கு, வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்ட்டுருவாங்க. அன்பு நண்பர்களே, விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆட்படுகின்ற ஒரு சில பாவப்பட்ட நண்பர்கள். அவர்கள் இந்த உலகில் பிறந்ததே இறைவன் அவர்களை சித்திரவதை செய்வதற்கு போல. ஏன்தான் இப்படி ஒரு பிறப்பு என்று நான் இறைவனிடம் கூட கேள்வி கேட்கின்றேன். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் ஒரு ராசிக்கு கொடுக்க முடியுமானால் அந்த துன்பங்களை அனைத்தும் அவர் விருச்சக ராசிக்குத்தான் கொடுத்திருக்கின்றார் என்றே நான் கூறுவேன். அப்படின்னு பரிதாபமாக பேசி பாருங்களேன். வாங்கண்ணே, உங்களுக்கு மதியம் பிரியாணி வேணுமா இல்லை ஃபுல் மீல்ஸ் வேணுமாண்ணே, வாங்கண்ணே, அப்படியே என் கதையை புட்டு வைக்கிறீங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்? இரக்க மனம் கொண்டவர்களும் அதே விருச்சக ராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டதாக தாங்களாகவே நினைத்து கொண்டிருப்பவர்களும் விருச்சக ராசிக்காரங்க தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த சென்டிமெண்டல்
விஷயங்கள்ல அப்படியே கொஞ்சம் மயங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள். மனம் டக்குன்னு தளறி போயிடும், மனம் தடுமாறி விடும். அந்த மாதிரியான ஆட்கள் அவங்கள பற்றியே அவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான எண்ணம் இருக்காது. வெளிப்படையாகவே சொல்கிறேனே, உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இல்லை. அதனால தான் மற்றவர்களெல்லாம் இந்த இதை ஒரு உதாரணத்தோடு இப்படி சொன்னால் தெரியுங்க. என்னுடைய சிறு வயதுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உயரமாக வளரணும் அப்படிங்கிறது ஒரு ஆசைங்க. ஒரு 6 அடிக்கு பக்கமாச்சு வளர்ந்துடணும்னு. யாரெல்லாம் உயரமாக இருக்காங்களோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இப்படிலாம் பண்ணால் தான் உயரமாக வளரணும், வளருவோம் போல் அப்படின்னு நான் நினச்சது உண்டுங்க சின்ன வயசில். ஒரு உதாரணத்திற்கு எனக்கு தெரிந்த ஒருவர் பார்த்திங்கன்னா அடிக்கடி எகிரி குதிப்பாருங்க. ஒருவேளை எகிரி குதிச்சா உயரமாக, அவர் உயரமாக இருப்பார், அதனால் சொல்கிறேன். எகிரி குதிச்சா உயரமாக வளர்ந்துருவாங்க போல். இதுலையாச்சும் ஒரு லாஜிக் இருக்குங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே வாட்ச் கட்டிக்கிட்டு போவாருங்க. ஓ, வாட்ச் கட்டினா தான் உயரமாவாங்க போல், அப்போ நம்ம இனிமேல் வாட்ச் கட்டணும் அப்படிலாம் நான் சின்ன வயசில் நினச்சது உண்டுங்க. ஆனால் வாட்ச் கட்டுறதுக்கும் உயரமாக வளர்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது போல் விருச்சக ராசிக்காரர்கள் எப்படின்னா, ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன், இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நல்லா இருக்கிறவங்கள பார்த்து ஏங்கி கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரியான குண அமைப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்கள் முன்னேறுகின்றார்கள் என்றால் இவர்களுடைய காலை இழுத்து விடுவதற்கு குடும்பத்திற்குள்ளாகவே ஒருவர் இருப்பார். அப்படி இல்லைன்னா இவங்க அடுத்தவங்க வளரும்போது அவங்க காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. கொஞ்சம் அந்த பொறாமை எண்ணம் சற்று அதிகரித்து விடும். திரும்பவும் சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை. அந்த ராசியினுடைய தன்மை, இந்த மாதிரியான குண அமைப்புகள் எல்லாம் அதிகமாக கொண்ட ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். ஆக இது குணம்னு வந்துருச்சுங்க. ஆனால் நம்ம டைட்டில் என்ன வச்சுருக்கோம்? வெற்றி சூக்ஷமங்கள்னு வச்சுருக்கோம். அப்போ நம்ம வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணுங்க? இந்த மாதிரியான தன்மையோடு தான் இது இருக்கின்றதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்கணும்? நம்மை பற்றி அபரிமிதமான எண்ணங்களை கொள்ளுங்கள். என்னால் அனைத்தையும் நான் தெனாவட்டுக்கு சொல்லலைங்க, நம்பிக்கை என்கின்ற கோணத்திலிருந்து நீங்கள் அதனை பார்க்க வேண்டும். என்னால் அனைத்தும் முடியும், நான் நேர்மையாகத்தான் இருப்பேன், நான் ஒரு முடிவெடுத்தால் அதிலும் சரியான முடிவெடுத்தால் அதில் யாருக்காகவும் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேன், திடமான முடிவோடு இருப்பேன், என்னை பற்றி நான் என்றும் தாழ்வாகவோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நான் எண்ணிக்கொள்ள மாட்டேன். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை ரைஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் யோகி தேவை சொல்கிறது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த பதிவின் மூலமாக நான் சொன்ன எதிர்மறையான எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுங்கள். அதுதான் வெற்றியின் சூக்ஷம். உங்களால் முடியுங்க. செவ்வாய் காலபுருஷனுக்கு லக்னாதிபதியே உங்களுடைய ராசிக்கும் அதிபதி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முடியாதுன்னா எப்படி? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அடுத்தவங்களுடைய அமைப்புகளை பற்றியெல்லாம் நாம் எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க, இவ்வளவு நெகட்டிவிட்டியாக சொல்லிக்கிட்டு வரீங்களே, இயல்பிலேயே விருச்சக ராசிக்குன்னு சில நற்குணங்கள் இல்லையான்னா அனைத்து ராசியும் உயர்ந்ததே, அனைத்து ராசியும் தாழ்ந்ததே, இங்கே வேறுபாடெல்லாம் கிடையாது. அந்த வகையில் மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பான சில குணங்கள், சில பண்புகள், சில தன்மைகள் விருச்சக ராசிக்கு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எப்பொழுதும் ஆராய்ச்சி நோக்கத்தோடு பார்ப்பவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். ஆரம்பத்தில் அது சந்தேக பார்வையாக இருந்தாலும் அதனுடைய முடிவு ஒரு ஆராய்ச்சி கோணத்தில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். போகிறோம், சாப்பிட்றோம், வந்துடுறோன்னு இல்லாமல் அதை எப்படி செஞ்சாங்க, அதை எப்படியெல்லாம் மேக் பண்ணுறது, இப்படியெல்லாம் வெரைட்டியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தன்மையோடு பார்ப்பார்கள். அதே போல் நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நம்ம இந்த அமானுஷ்யம்னு எடுத்துக்கலாம், மந்திர மாந்திரிகம்னு எடுத்துக்கலாம், சாஸ்திரம்னு எடுத்துக்கலாம், மறைபொருள் ஞானம்னு எடுத்துக்கலாம், அனைத்துக்கும் காரகராசி விருச்சக ராசி. பொதுவாகவே இதில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆழ் மனசோட பேசுகிறது, தங்களை விட மேம்பட்ட மனித சக்தியை விட மேம்பட்ட ஒரு அமானுஷ்ய சக்தியின் மேலே ஒரு நம்பிக்கை, இவங்கெல்லாம் மந்திர மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்கன்னா எளிமையாக அது வசமாயிருங்க. உபாசனைகள்லாம் வாங்கிறதுக்கு மிக சிறப்பான லக்னம் விருச்சக லக்னம், விருச்சக ராசி. அதாவது பிரபஞ்சத்தோடு தொடர்பு படுகின்ற ஞானிகளாக மாறுவதற்கு இங்கே பாருங்க, சந்திரன் நீசமாகின்ற ராசி, ஆனாலும் அது காலபுருஷனுக்கு மறைபொருள் ஞானத்தை குறிக்கின்ற ராசி. எப்படி முரண்பட்ட ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கு பாருங்க. ஆக அன்பு நண்பர்களே, அற்புதங்களும் உங்களுடைய ராசியில் உண்டு. நாம் அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விலகி 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 நம்ம கிட்ட இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களை அப்படி எக்ஸாகரேட் பண்ணும்போது அந்த எதிர்மறை சுருங்கி நேர்மறை விரிந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளும். இது குண அமைப்புகளை பொறுத்தவரையில். உறவுகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான உறவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு இந்த உறவை நம்பலாம் சார் அப்படின்னா எந்த உறவை நம்பலாம்? ஒரு உறவையே நம்ப முடியாது. வேணும்னா தகப்பனாரை நம்பலாம், ஆனால் அதுவும் பாதகஸ்தானம். சரி, தாயாரை நம்பலாமா?
அவரும் மாரகாதிபதி, அந்த பாவகாதிபதியே மாரகாதிபதியாகவும் மாறுகின்றார். யாரதையா நம்புறது? குழந்தைங்களை நம்புங்க. குழந்தைகளே உங்களுக்கு கண் கண்ட தெய்வம். விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள், அதிலும் குறிப்பாக மூத்த குழந்தைகள், எந்த நிலையிலும் உங்களை ஏதேனும் ஒரு விதத்தில் மதித்தோ அல்லது கை தூக்கியோ அல்லது உங்களை அரவணைத்தோ நிச்சயமாக நடப்பார்கள். குழந்தைங்களை நம்பி நீங்கள் எதையும் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி 5ஆம் பாவகம், குரு, 5ஆம் அதிபதி இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர, மற்றபடி விருச்சக லக்ன விருச்சக ராசியில் பிறந்த ஒருவர் தன் குழந்தையை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கலாம். அந்த மாதிரியான ஒரு உறவு, சிறப்பான உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னக்காரங்களுக்கு குழந்தை உறவு தாங்க. வேறு எந்த உறவுமே உங்களால் நான் நன்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனை அடுத்து மனைவியை வச்சுக்கலாம். அவங்களாலையும் விரயங்கள் உண்டுன்னு வச்சுங்க. ஏன்னா 7க்கு அதிபதியை 12க்கு அதிபதி இருந்தாலும் மனைவி 2ஆவதாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான குண அமைப்புகள், இந்த மாதிரியான உறவு அமைப்புகள் கொண்டவர்கள் தாங்க நீங்கள். சரி, தம்பியோடு சேர்ந்து அண்ணனோடு சேர்ந்து ஏதேனும் பண்ணுறோம், பிரச்சனை வந்துடும். ஏன் அண்ணனோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா அட்டமாதிபதியும் அவரே புதனை, தம்பியோடு சேர்ந்து பண்ணுறீங்க மாரகாதிபதியே சனி. ஆக அண்ணன் தம்பி உறவு கூட இங்கே பெருசாக எடுபடாதுங்க. இந்த மாதிரியான உறவு நிலைகள் தான் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதிரியான உறவுகள் உண்டு. ஆக நீங்கள் பெரிதாக எந்த உறவையும் நம்பி இருக்காதீர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே போல் குழந்தைகளை எந்த நிலையிலும் நம்பலாம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். அந்த சொன்ன விதிவிலக்கு 5ஆம் பாவம்லாம் கெட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், இல்லைனா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆக இந்த உறவு அமைப்புகள்லாம் இப்படி தான் இருக்குங்க. சரி, உறவுகள்லாம் எப்படி, எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், எந்த மாதிரியான தொழில் அமைப்புகள்லாம் செஞ்சால் மிக சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியை 6க்குடையவர். பொதுவாக பெரிதாக சுயத்தொழில் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க, ஜாபுக்கு போகிறது அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்க இந்த விருச்சக ராசியில் இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அரசு, அரசாங்கம், அரசியல் இது சம்பந்தப்பட்ட வேலைகளில் போகிறதுக்கு, இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செய்கிறது, சிவில் ஒர்க்ஸு, சூப்பர்வைசர், இந்த மாதிரி அடுத்தவங்களை வேலை வாங்குகிற மாதிரியான வேலைகளுக்கு போகிறது இவங்களுக்கு சிறப்புங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இடங்களில் வேலைக்கு போகிறது சிறப்புங்க. பெரிய பெரிய ஆட்கள் கையில் அசிஸ்டண்ட் மாதிரி, பிஏ மாதிரி இருக்கிறதுக்கு சிறப்புங்க. எப்பொழுதுமே பெரிய இட தொடர்புகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலும் பண்ணலாம், ஆனால் தொழில் பண்ணுறதை விட வேலைக்கு போயிடுறதாங்க உங்களுக்கு லைஃப்பில் எந்த நிலையிலுமே நல்ல மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை அமைப்புகள் இந்த மாதிரியாக அமைந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டடம் சம்மந்தப்பட்ட, அதாவது செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களும், நிர்வாகம் சூரியன் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் உங்களுக்கு, வேலையும் தொழில்களும் உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாதிரியான தொழில்களெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், கட்டடங்கள் கட்டலாம், கொத்தனார் வேலை செய்யலாம், அந்த தகுதிக்கு ஏற்றவாறு சொல்லிக்கிட்டு வரேன். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம், வண்டி வாகனங்கள் ஓட்டலாம், டிரைவராக இருக்கலாம், ட்ராவல் சப்போர்ட்டு ஓட்டலாம், மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்து அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம். இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜாதகப்படி கிரக அமைப்புகள் மாறினா அதுக்கு ஏற்றாற் போல் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரியான வேலை தொழில் அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆக இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. சரிங்க, வேலை வாய்ப்புகள் எல்லாம் எங்களுக்கு இப்படி இருக்குங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல காலத்தை ஏற்படுத்தக்கூடிய தசாபுக்திகள், எந்த தசாபுக்திகளெல்லாம் நல்லா உயர்வான ஒரு அமைப்புக்கு வருவோம் அதை சொல்லுங்கள் சார் அப்படிம்பிங்க. ஆக அன்பு நண்பர்களே, விருச்சக லக்னத்திலோ விருச்சக ராசியிலோ பிறந்த ஒருவருக்கு, லக்னம் முதன்மையானது அடிக்கடி சொல்கிறேன், பிறந்த ஒருவருக்கு முதன்மையான தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை, அதனை அடுத்து சூரிய தசை, அதனை அடுத்து சந்திர தசை, அதனை அடுத்து செவ்வாய் தசை. இந்த 4 தசைகளும் விருச்சக லக்னக்காரர்களுக்கு மிக 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 மேன்மையான தசைகள், மாற்று கருத்தே இல்லை, மேன்மையான தசைகள் சார். அதிலும் குருதசை முதல் தரமான யோக தசை, சூரிய தசையும் முதல் தரமான யோக தசை. குருதசையும் சூரிய தசையும் என்ன சொல்கிறது, லக்னாதிபதியை விட நன்மைகளை செய்கின்றவர். அந்த மாதிரியான ஒரு தசை. ஏன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1க்குடையவரே செவ்வாய் 6க்குடையவரும் ஆகிறார். வாண்டடாக போயிட்டு அடி வாங்கிட்டு வர ஆள்லாம் இவங்க தான்.
தேவையில்லாமல் போயிட்டு பிரச்சனையில் சிக்கிற ஆள்லாம் இவங்க தான். இங்கே பாருங்கள், விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா 3ல் 1 இவருக்கு லைஃப் லாங் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படி இல்லையா எப்போ பார்த்தாலும் ஒரு போட்டியோ ஒரு எதிரி தொல்லையோ இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படி இல்லையா லைஃப் லாங் ஏதாவது ஒரு கடன் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3ம் இல்லாமல், உடலும் உயிரும் ஒன்றாக இல்லாமல் எப்படி வாழ்க்கை இல்லையோ அதுபோல் விருச்சக ராசிக்காரர்களும் இந்த 3ல் ஏதாவது ஒன்று 3ல் 1 இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருப்பாங்க. ஆக அதுபோல் செவ்வாய் தசை கூட ஒரு இறுதியான நன்மையை செய்கின்ற தசை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக அன்பு நண்பர்களே, முதன்மையாக குரு தசை, குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 4 தசைகளும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மைகளை தரும். அதிலும் குரு தசையும் சூரிய தசையும் முதன்மையானது. சரிங்க, பீக்கான தசா புக்திகள்: குரு தசையில் சூரிய சந்திர புக்தி, சூரிய தசையில் குரு சந்திர புக்தி, சந்திர தசையில் சூரிய குரு புக்தி, த வெரி டாப். அதாவது குரு, சூரியன், சந்திரன், இந்த 3 பேரில் ஒருவர் தசாநாதன், இன்னொருவர் புக்திநாதனாக வருகின்ற அந்த காம்பினேஷன்கள் வெரி வெரி பீக் பீரியட், வெரி குட் பீரியட். வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்க, அப்போ என்ன பண்ணணும்? இந்த தசைகள்லாம் நடக்கும்போது முழுக்க முழுக்க உழைக்கணும், முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்டாக இருக்கணும், முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களை முட்டுங்க சார், கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரா இல்லையா? இயேசுநாதரே சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தட்டை மறுக்கிறீங்க? தட்டவே தயங்குறீங்க பாதி பேர். தட்டுங்க, தட்டினா தானே கிடைக்கும் அந்த மாதிரி. சரிங்க, கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்தி, காலை வாருகின்ற தசா புக்தி எந்த தசா புக்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் தசை. விருச்சக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு புதன் தசை நடக்குமானால் கொடிது கொடிது, இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு ஔவையார் பாடிட்டு போயிருக்காங்க. இளமையில் ஒரு விருச்சக லக்னக்காரர்களுக்கு புதன் தசை நடக்குது, புதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுகின்றார், அல்லது மேசத்தில் அமைய பெற்றிருக்கின்றார், அல்லது துலாத்தில் அமைய பெற்றிருக்கின்றார் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த என்ன சொல்றது, இளமையில் வறுமை கொடுமை அப்படிங்கிற அந்த வாசகம் இவர்களுக்கே உரியது. எந்த தசையில் புதன் புக்தி வந்தாலும் அவர் எங்கு எந்த அமைப்புகளில் இருந்தாலும், 12 வீடுகளில் எந்த நன்மை செய்கின்ற இடத்துல இருந்தாலும் ஒரு நன்மையோடு சேர்த்து ஒரு சிறிதளவு தீமையாவது செய்யாமல் செல்வது கிடையாது. அப்போ புதன் தசை வரும்போது என்ன பண்ணணும்? வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துடணும். புதன் தசையில் சனி புக்தி, சனி தசையில் புதன் புக்தி, த வெரி பேட் ஒஸ்ட் பீரியட், வெரி வெரி ஒஸ்ட் பீரியட். இங்கே பாருங்கள், புதன், சனி, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் தொடர்பு கொண்ட தசா புக்தி நடக்குது அப்படின்னா சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். சனி தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் சனி புக்தி, கூடுதலாக செவ்வாய் 6ஆம் பாவகத்தோடு மேஷ வீட்டோடு தொடர்பு கொண்டு விட்டார் என்றால் இது அப்படியே இருக்குங்க. சனி தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் சனி புக்தி, அதே போல் சனி தசையில் புதன் புக்தி, புதன் தசையில் சனி புக்தி, புதன் தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசையில் புதன் புக்தி, இந்த 6 காம்பினேஷன், புதன், செவ்வாய், சனி, இந்த 3 பேரில் ஒருத்தர் தசாநாதன், ஒருத்தர் புக்திநாதன்னா சோழி முடிய போகுதுன்னு அர்த்தங்க. ஆக என்ன பண்ணணும்? சரி, அது சொல்கிறதுக்கு ஜோதிடர் தேவையில்லை. அந்த டைம் பீரியட் நிச்சயமாக உங்களுக்கு அடி உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்கலன்னா பொருளாதார சரிவு கிடையாது. அந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலைன்னா பெரிய கடன் தொந்தரவு வரப்போகிறதில்ல. ஆனால் ஹெல்த் ரிலேட்டடாக கண்டிப்பாக தொந்தரவை ஏற்படுத்தும். அதை நம்ம கொஞ்சம் அந்த உணவு முறைகள், தெய்வ பக்தி, இறை பக்தி அப்படி இருந்து அதை கொஞ்சம் சமாளிச்சிடலாம். முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்தில் பற்றற்று இருங்க. ஏதேனும் ஒரு தெய்வத்தை சார்ந்திருங்கள், அமைதியாக இருங்கள், நேர்மறையான சிந்தனையோடு இருங்கள். அந்த தசாபுக்திகளை கடந்து வந்துடலாம். இதுக்கு யோகி தேவை சொல்கிறதுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது விருச்சக லக்னம், விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக 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 அவசியமானதுங்க. இதாங்க, தசாபுக்தி இல்லாமல் சம்பவங்கள் கிடையாது. இந்த சம்பவங்கள் நடக்க இந்த தசாபுக்திகள் தேவை. ஆக சரி, இந்த மாதிரியான ஏற்றமான இறக்கமான காலங்களில் அதுக்கு ஏற்றார் போல் வாழ்க்கையை நடத்திக்குங்க. லக்கி கலர்ஸ் அப்படின்னு வருகின்ற பொழுது மஞ்சள் நிறம் முதன்மையான, அதன் பிறகு மஞ்சள், வெள்ளை, இந்த 2 நிறமும் முதன்மையான யோக நிறங்கள். அடுத்ததாக எண்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது 1, 3 தலை சிறந்த யோக எண்கள். 1, 3 நிறைய இருக்குது, 2, 3 எண் இருக்குது. ஆனால் முதன்மையான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3. தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடும், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடும்
தலை சிறந்த வழிபாடு. ஆக இந்த தெய்வங்களை, இந்த எண்களை, இந்த நிறங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்வது சின்ன சின்னதாக டிப்ஸஸ் என்ன சொல்கிறது, கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு, லைஃப்பை மனமாக்குவதற்கு, சுவையாக்குவதற்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, எனக்கு தெரிந்தவற்றை அப்படி ஒரு கோர்வையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் எல்லாம் வல்ல இறையருள் உங்களை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் இட்டு செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் பெற எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் உங்களுக்கு அருளட்டும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.